சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சிட்டியை பார்க்க போன ரோகிணி முத்துவும் மீனாவும் சிட்டி மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சிட்டிக்கு புரிய வைக்கிறாங்க. சிட்டியால் நானும் வசமாக மாட்டிக்க கூடாதுன்ற நினச்ச ரோகிணியும், நீங்கள் அந்த முத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் மாட்டிக்கிட்ட அப்புறம் என்னை பற்றின உண்மையும் வெளியில் வந்துடும், அப்புறம் வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, என் அத்தையே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க, அதனால் பார்த்து நீங்கள் தான் முத்துக்கிட்ட வந்து மாட்டிக்காமல் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. அதுக்குடனே சிட்டியும், அந்த சத்யாவுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், ஏன் அவன் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு கூட பணம் கொடுத்தது நான் தான், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லி எவ்வளவோ என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், நானும் உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த சத்யா என்னை மாட்டி விடுறதுக்காக முத்துவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை பற்றியே விசாரிக்கிறானா, அந்த சத்யாவை நான் சும்மா விட போகிறதே இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க ரோகிணி மேடம், உங்களை பற்றின உண்மை என்றைக்கும் வெளியில் வராது, ஆனால் அந்த சத்யாவையும் நான் சும்மா விட மாட்டேன், நீங்கள் கிளம்புங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே போலீஸ் அருண் இங்கே சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே முடியலன்னு டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே அருண்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க, நீங்களும் வேலைன்னு வெளியில் போனால் உங்கள் அம்மாவை எப்படி கவனிச்சுப்பீங்க, அதனால் ஒரு நாள் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம், அப்புறமா வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அருண் சொல்கிறாரு, இல்லை நானும் வெளியில் போயிட்டேன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க என் அம்மாவை யார் பார்த்துக்கிறது, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டாக்டரும் இங்கே அருணுக்கு சொல்லி புரிய வைக்க இது எல்லாத்தையுமே சீதா பார்த்துட்ருக்காங்க. நாமளும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறோம், இவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்ச சீதாவும் அருண்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன், உங்கள் அம்மாவை நீங்கள் இங்கே சேர்த்துருங்க, டாக்டர் சொன்ன மாதிரியே நீங்கள் உங்கள் அம்மாவை இங்கேயே இருக்க வைங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே வேறு வழியே இல்லாமல் சீதா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாரு அருண். அருணோட அம்மாவை சீதா ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, ஆனால் நமக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூட போகாமல் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு அருணோட அம்மா சீதாவோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறாங்க. தன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாத அருண் எப்பயும் போல் இங்கே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்ருக்க அந்த சமயம் முத்துவும் இங்கே செல்வமும் அதே ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. முத்து அருணை பார்த்த உடனே ரொம்பவே கோவமாக இங்கே செல்வத்துக்கிட்ட, இந்த பக்கம் உட்காந்துருக்கிறது யாருன்னு தெரியுதா செல்வம், அதான் அந்த போலீஸு ஏற்கனவே நிறைய பிரச்சனை செஞ்சாருன்னு சொன்னேனே அவர் தான், இவர் பேர் அருணா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இங்கே முத்து ரொம்ப கோவமாக அருணை பார்த்து, இன்றைக்கி எதுவும் யாரும் மாட்டலை போலையே, அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு, என்னை யாராலையும் எதுவும் செய்யவே முடியாது அப்படின்னு முத்து அருணை பார்த்து பேசிகிட்ருக்க. உடனே அருண் ரொம்ப கோவமாக இங்கே முத்துக்கிட்ட பிரச்சனை செய்கிறாரு. உடனே செல்வம் சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, என் ஃப்ரெண்டு முத்து என்ன உங்கள் பேரை சொல்லி உங்களை பார்த்தா பேசுனா, அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், எப்போ பார்த்தாலும் முத்துவை பிரச்சனை செய்கிறது உங்களுக்கு வேலையா, ஏற்கனவே எந்த தப்பும் செய்யாத முத்துவோட காரை கொடுக்கக்கூடாதுன்னு ஏதோ செஞ்சீங்க, ஆனால் இப்போ இங்கே முத்து என்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக பிரச்சனை செய்ய வரீங்க, வேண்டாம் சார், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சால் அப்புறம் நீங்களே இந்த வேலையில் இருக்க முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப கோவமான அருணும் அங்கே முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, பாத்தியா நான் பேசினாலே இவருக்கு பிடிக்கல, இதில் நான் என்ன தப்பு செய்வேன்னு எதிர்பார்த்துட்ருக்காரு, என்னை எப்படியாவது அவமானப்படுத்தணுன்னே நினச்சிட்ருக்காரு இந்த அருண், ஆனால் அதெல்லாம் நடக்குமா என்கிட்ட அப்படின்னு அருண் மேலே உள்ள கோவத்தில் செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே செல்வமோ, வேண்டாம் முத்து, நம்ம வேலையை பார்ப்போம், ஏற்கனவே இவரால் தான் காரை வந்து அவங்க வச்சுருந்தாங்க, மீனா சிஸ்டரால் தான் மறுபடியும் கார் உனக்கு கிடச்சிது, இப்போ நீ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சால் அப்புறம் நம்ம வேலைக்கு தான் எதுவும் செய்ய முடியாமல் ஆயிரும், மீனா சிஸ்டர் உனக்காக எவ்வளவோ உதவி செய்கிறாங்க, நீ நல்லா சவாரிக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு உன் வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கும் போது நீ இப்படி பிரச்சனை செய்யக்கூடாது முத்து அப்படின்னு முத்து கோவமாக இருக்கிறதுனால அவரை சமாதானப்படுத்தி, பிரச்சனை செஞ்சால் நம்ம வேலையை நம்மளால் செய்ய முடியாதுன்னு முத்துக்கிட்ட புரிய வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு செல்வம். எப்பயும் போல் ரோகிணி பார்லரில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி, ஏற்கனவே இங்கே நிறைய வேலை இருக்குது, அம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, நான் தான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசுவேனே, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்காமல் வச்சிடுறாங்க. கிறிஷை ஸ்கூலுக்கு அனுப்பின ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்பவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. தன்னை யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் ரோஹிணிக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணேன், ஆனால் வேலை அதிகமாக இருந்ததால் அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோனை எடுக்காமே இருந்துடுறாங்க ரோகிணி. என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப முடியாமல் இருக்க கிறிஷோட பாட்டியும் வெளியில் யார்கிட்ட
யார்கிட்டயாவது போய் உதவி கேட்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டோட ஓனர்கிட்ட போய் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும், கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா? என் பேரனையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணால் தாங்கிக்க முடியாது. நான் தான் என் பேரனையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஓனர்கிட்ட சொல்ல, உடனே ஓனரும் இங்கே கிறிஷோட பாட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக ஆட்டோவை வர வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போதே அங்கே கிறிஷோட ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஷையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கிறிஷோட பாட்டிக்கு அந்த வீட்டோட ஓனரே உதவி செய்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன கிறிஷோட பாட்டியை அங்கே பார்த்த உடனே டாக்டர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொன்னேனே நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, உங்கள் பொண்ணை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்க சொல்லுங்கன்னு. நீங்கள் எதுக்காக தனியாக உங்கள் பேரனை பார்த்துக்கணும்? உங்கள் பொண்ணு இங்கே தானே வேலை பார்க்குறாங்க, அவங்களால உங்களை கவனிக்க முடியாதா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கிறிஷோட பாட்டியும், என் பொண்ணு ரோகிணியே இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா, நானும் அவளுக்கு பிரச்சனை தரக்கூடாதுன்னு தான் என் பேரனை பார்த்துக்கிட்டு தனியாகவே இருக்கேன். இவர் தான் வீட்டோட ஓனர், இவரோட உதவியோடு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் ரோகிணியால் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு கூட வர முடியாதா? பக்கத்தில் இருந்தும் பார்த்துக்காம வயசான அம்மாவை இப்படி கவனிக்காமல் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு ரோகிணி இருக்கிறாங்களா? முதல்ல ரோகிணியை ஃபோன் பண்ணி வர வைங்க, அவங்கக்கிட்ட நான் பேசணும். இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நல்லபடியாக எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் போயிடுறாங்க. என்ன செய்யனே தெரியாமல் வீட்டோட ஓனரும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏம்மா ரோகிணி, நான் தாம்மா, நீங்கள் வீடு வாடகைக்கு எடுத்திருக்கீங்கல்ல, வீட்டோட ஓனர் பேசுகிறேன். உன் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க எத்தனை முறை ஃபோன் பண்ணாங்க, நீ ஏம்மா ஃபோன் எடுக்காமல் இருந்த? உங்கள் அம்மாவோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் இப்படி அவங்கள தனியாக தங்க வைக்கலாமா? நீங்கள் முதல்ல நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு ரோகிணியை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்க ஃபோன் பண்ணிடுறாரு ஓனர். இதெல்லாம் கேட்ட ரோகிணியும் ரொம்பவே அழுதுகிட்டு, என் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவங்க ஃபோன் பண்ண அப்போவே நான் எடுத்து என்ன ஏதுன்னு பேசியிருக்கணும், அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டே இங்கே ரோகிணியும் அந்த ஓனர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே தான் சீதா வேலை பார்க்குறாங்கன்றத கூட மறந்துட்டு ரோகிணி தன்னுடைய அம்மாவை பார்க்கணும், அவங்க எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஏற்கனவே அதே ஹாஸ்பிட்டலில் தான் அருணோட அம்மா அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்ததுனால அவங்கள பார்க்கறதுக்காக சீதா போகும்போது இன்னொரு ரூமில் கிறிஷ் இருக்கிறத சீதா கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் நம்ம மீனா அக்காவுக்கு தெரிஞ்சவங்களோட பேரனாச்சே, அவங்க எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, நாம் என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த ரூமில் போய் பார்க்க கிறிஷோட பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கிறிஷ் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இதை பார்த்த உடனே இங்கே சீதாவுக்கு என்ன செய்யனே தெரியல. அப்போ இவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்களா, இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்போ இவங்களுக்கு ரொம்ப முடியல போல். முதல்ல மாமாவையும் அக்காவையும் இதை பற்றி சொல்லி இங்கே வர வைக்கணும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏதோ இவங்களோட பொண்ணு நிறைய வேலை பார்க்குறதாலாம் சொன்னாங்க, வெளியூரில் இருக்கதா சொன்னாங்களே, இவங்கள கவனிக்காமே இருந்துட்டாங்க போல். அப்போ கிறிஷோட பாட்டியும் இந்த ஊரில் தனியாக தான் இருக்காங்களா? அப்போ இதை கண்டிப்பாக மீனாக்கா கிட்ட சொல்லணும், மீனாக்கா வந்தால் கிறிஷோட பாட்டிக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க சீதா. இங்கே சீதா நிற்கிறது கூட கவனிக்காமல் ரோகிணி அழுதுகிட்டே தன்னுடைய அம்மாவை பார்க்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பாட்டி இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப அழுகிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் ஃபோன் பண்ண அப்போவே நான் எடுத்துருக்கணும், உங்களை இப்படி ஒரு நிலைமையில் பார்க்கறதுக்காகவா உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஃபோன் பண்ணப்பெல்லாம் நான் எடுக்காமல் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒன்று நடந்துருதேம்மா, எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குன்னு அம்மானு ரொம்ப உரிமையாக பேசி அங்கே கிறிஷோட பாட்டியை பார்த்து ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறத இங்கே சீதா கவனிக்கிறாங்க. இதை பார்த்த சீதாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் இங்கே ரோகிணியை பார்த்துட்டு, அம்மா பாட்டியை பார்க்க ரொம்ப பயமாக இருக்குமா, பாட்டியை கண் முழிச்சு என்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிறிஷ் நீ கவலைப்படாத, பாட்டி கண்டிப்பாக கண் முழிச்சு எப்பயும் போல் சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுவாங்க, பாட்டி இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கிறிஷ், நீ அழாத, அதான் அம்மா வந்துட்டேன்ல அப்படின்னு கிறிஷ் அழுதுட்டு இருக்கும்போது கிறிஷுக்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கிறிஷோட அம்மா தான் ரோகிணி அப்படின்றதையும் இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க சீதா. அப்போ தான் சீதாவுக்கு தெரியுது, ரோகிணி இங்கே மீனா அக்கா வீட்டில் எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லி தான் ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ. அப்போ கிறிஷ் தான் ரோகிணியோட பையனா? இவங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மலேசியாவில் இருந்தார் அப்படின்லாம் பொய் சொன்னாங்களே, தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாங்களோ. இதை சும்மா விடக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச உண்மை கண்டிப்பாக முத்து மாமாவுக்கும் மீனாக்காவுக்கும் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி தான் பையன்கிட்டையும் தான் அம்மா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சீதா உடனே
இதை சொல்கிறதுக்காக மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா அங்கே பூ கொடுக்க வெளியில் போனதால் அவங்களால ஃபோன் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. உடனே முத்துவுக்கு சீதா ஃபோன் பண்ணிடுறாங்க. இங்கே சவாரிக்கு போன முத்துவும், என்ன சீதா வேலைக்கு போயிட்டியா, இப்போ ஃபோன் பண்ணியிருக்க, உன் அக்கா கிட்ட பேசணுமா என்ன அப்படின்னு கேட்க, முத்து மாமா உங்ககிட்ட தான் நான் பேசணும். அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன், அக்கா ஏதோ வேலையாக இருப்பா போல். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே முத்துவும், இப்போ நான் சவாரிக்கு வந்திருக்கேனே, என்னால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, பிரச்சனை தான், ஆனால் நமக்கு இல்லை, அந்த ரோகிணிக்கு, உங்கள் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன சீதா சொல்கிற, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன் அப்படின்னு முத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே சீதாவும் ஹாஸ்பிட்டலில் அவங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணியோட அம்மாவும் பையனும் யாருன்ற உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சு முத்து மாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஷோட பாட்டி எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப முடியாமல் அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அந்த கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மான்ற உண்மை எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அதை விட ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அந்த ஒரு பையன் வேற இருக்கான். அது வேற யாரும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு எப்பயுமே வர அந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன். அதை எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். அந்த கிறிஷ்கிட்ட ரொம்ப உரிமையாக தன்னுடைய பையன்ற உரிமையில் பேசிகிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். எனக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. அதான் நீங்கள் வந்தால் அந்த உண்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ சவாரிக்கு போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா சீதா? அப்போ அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ கிறிஷோட பாட்டியும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம், அவங்களுக்கு வேற ரொம்ப முடியலன உடனே கிறிஷையும் ஏதோ பக்கத்து ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்காங்க போல். இப்போ அவங்க அம்மாவை பக்கத்துலேயே இருந்து டாக்டர் வந்து ரோகிணியை கவனிச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ரோகிணி இந்த உண்மைலாம் வெளியில் வரக்கூடாதுன்னு அவங்கள தனியாக ஒரு இடத்துல ஒரு வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. அந்த ஓனர்கிட்டையும் நான் பேசினேன். ரோகிணி தான் அவங்க அம்மாவையும் அவங்க பையனையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. அவர் தான் இங்கே ரோகிணியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு கேட்க, இந்த பார்லலம்மா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்களே, அப்போ கிறிஷ் இத்தனை நாள் தன்னுடைய அம்மானு கூட கூப்பிட முடியாமல் இருந்தது இந்த ரோகிணியை தானா? தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல், அப்போ இந்த ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்க வாய்ப்பில்லை. அம்மாவும் பையனும் பக்கத்து ஊரில் இருக்கும்போதே அப்பாவும் மலேசியா அம்மாவும் வெளியூரில் இருக்காங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த இந்த பார்லர் அம்மாவை நான் சும்மா விடவே மாட்டேன். நான் சவாரி முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்ச முத்துவும் ஃபோனை வைக்கிறாரு. முத்து சவாரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே மீனாவை பார்க்க போகிறாரு. மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது முத்து வரதை பார்த்துட்டு என்ன ஆச்சுங்கன்னு கேட்க, உன் தங்கச்சி சீதா எவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கா தெரியுமா? வா மீனா, நம்ம முதல்ல சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இங்கே சீதா மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல, அப்போ தான் இங்கே முத்து சொல்கிறாரு, ஆமாம் கிறிஷோட பாட்டியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்கே தான் ரோகிணியும் இருக்காங்க. இவ்வளோ நேரம் அவங்க பார்லருக்கும் போகல, வீட்டுக்கும் போகல அப்படின்னு சொல்லும்போது மெதுவாக போய் மீனாவும் இங்கே முத்துவும் பார்க்க, அங்கே கிறிஷோட பாட்டி பக்கத்தில் கிறிஷோட பாட்டி கையை பிடிச்சிட்டு ரோகிணி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. அம்மா, இத்தனை நாள் என் பையனை நீ ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்ட, ஆனால் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு எல்லாம் சரியாயிருமா? நான் உன் பக்கத்துலேயே இருந்து கவனிக்காமல் விட்டது தான் பெரிய தப்பாக போச்சு. இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுப்பேம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கிறிஷோட பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து அழுதுகிட்டே ரோகிணி பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே முத்து மீனா பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காளே. இங்கே சீதா சொன்ன மாதிரி ரோகிணிக்கு அம்மாவும் இருக்காங்க, பையனும் இருக்காங்க. ஆனால் இந்த உண்மையை ரோகிணி மறைச்சது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பாட்டியும் உண்மையெல்லாம் மறைச்சி நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது. ரோகிணி கிறிஷோட பாட்டின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆதாரத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு முத்து. இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட காமிக்கணும். அப்போ தான் மனோஜுக்கு இந்த ரோகிணி யாருன்ற உண்மை புரிய வரும். இப்போ வரைக்கும் இந்த மனோஜ் தன்னை பற்றி யோசிக்காமல், தன் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல், ரோகிணி சொல்கிறது மட்டும்தான் சரியாக இருக்கும்னு நம்பி ஏமாந்துட்டுல இருக்கான். ரோகிணி என்ன செஞ்சாலும் சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருக்கானே இந்த மனோஜ். அது மட்டும் இல்லாமல் மனோஜோட வாழ்க்கையை எங்கள் அம்மா இந்த ரோகிணியை பற்றி விசாரிக்காமல் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு பக்கம் இந்த ரோகிணியாக இருந்தாலும் எங்கள் அம்மாவும் தானே. ஆனாலும் இந்த பார்லலம்மா என்னையும் மீனாவையும் எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் மீனா யோசிப்பா. ஆனால் இந்த ரோகிணி இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே.
பணம் சொத்து நிறையா இருக்குன்னு எங்கள் அம்மா கிட்ட பொய் சொல்லி எங்கள் அம்மா ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக ரோகிணி எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்க எங்கள் அம்மாவே விடமாட்டாங்க அப்படின்னு முத்து ரொம்பவே கோவமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் மீனா சொல்கிறாங்க, என்னங்க இது, நீங்களும் நானும் ரோகிணி மேலே சந்தேகப்பட்டோம். ஆனால் இப்படி ரோகிணி நம்மக்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. தனக்குன்னு அம்மாவும் பையனும் இருக்கும்போது எதுக்காகங்க உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த உண்மையை எதுக்காகங்க ரோகிணி மறைக்கணும்? இந்த இந்த விஷயத்தையே சொல்லாமல் மறைச்ச ரோகிணி இன்னும் எவ்வளோ உண்மையை மறைச்சிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு மீனா சொல்லும்போது, நமக்கென்ன மீனா, உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை சீதா மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் சீதாக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அம்மா கிட்ட இந்த ஆதாரத்தெல்லாம் காமிப்போம். இந்த ரோகிணி யாருன்ற உண்மையை சொல்லுவோம். அதுக்கப்புறமா உன் குடும்பத்தையும் உன்னையும் அவமானப்படுத்தின எங்கள் அம்மா தலை குனிஞ்சு தான் நிற்கணும். ஏன்னா ரோகிணியை மருமகளாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது எங்கள் அம்மா தானே. பணம் தான் முக்கியம்னு நினச்சாங்க. இப்போ எங்கள் அம்மா ஏமாந்து போய் நிற்கிறாங்க. வா மீனா, நமக்கென்ன, எங்கள் அம்மாவாச்சு அந்த மனோஜாச்சு பணத்து மேலே ஆசைப்பட்ட 2 பேரும் நம்ம கொடுக்க போகிற இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு அழுக போகிறாங்க, அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் இந்த பார்லர் அம்மாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வெளியில் வர உடனே சீதா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா, இந்த ரோகிணி உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின உன் மாமியார் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்ல, சீதா, நீ மட்டும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கலன்னு வையேன், நாங்களும் இந்த ரோகிணியை நம்பிட்டு இருந்திருப்போம். வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படி தான் நம்பியிருப்போம். ஆனால் இப்போ ஒன்னால தான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. ரொம்ப நன்றி சீதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ரோகிணி அவங்க அம்மா கூடயே இருந்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. கண் முழிச்ச கிறிஷோட பாட்டி ரோகிணியை பார்த்துட்டு, ரோகிணி நீ வந்துட்டியா, நீ வரமாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படிம்மா நான் வராமல் இருப்பேன், ஓனர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வேலை முக்கியம், நான் இருந்துருவேன். நீ ஃபோன் பண்ணப்பவே எடுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தாம்மா. கிறிஷ் உன்னை பார்க்காம நீ கிறிஷ்கிட்ட பேசாமல் ரொம்பவே பயந்து அழுதுகிட்டே இருக்கான். நீ கிறிஷ்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்ல, கிறிஷ், பாட்டிக்கு எதுவும் இல்லை கிறிஷ், நீ கவலைப்படாத, பாட்டி எப்பயும் போல் உங்ககிட்ட பேசுவேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, என்கிட்ட நீங்கள் பேசுவீங்கல்ல, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க பாட்டி, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, அம்மா கூட இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் பாட்டி, பயந்தே போயிட்டேன் உங்களை பார்த்து அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா நான் இங்கேயே தங்கி இருந்து உங்களை பார்த்துக்கிறேம்மா, டாக்டர் சொன்னதுக்கப்புறமா நானே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கிறிஷையும் பார்த்துக்கணும், நீங்கள் தனியாக இருந்து கிறிஷை பார்த்துக்க முடியாதுல்லம்மா அப்படின்னு சொல்ல, ரோகிணியோட அம்மா கண் கலங்கிக்கிட்டே ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு தான் ரோகிணி சொன்னேன், எப்போ எனக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாது, சீக்கிரமாகவே கிறிஷை பற்றின உண்மையை மனோஜ் தம்பிக்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் சொல்லி புரிய வச்சு கிறிஷை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னேன். பாத்தியா என் நிலமையை பார்த்து, கிறிஷும் நீயும் எவ்வளோ கண் கலங்கி போய் நிற்கிறீங்கன்னுட்டு. இதெல்லாம் உனக்கு தேவையா? தப்பு செஞ்சுட்டேன், நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தானே போய் சொன்னேன். கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் இந்த உண்மை தெரிஞ்சால் அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. மீனா முத்துக்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன்னா கண்டிப்பாக உன் மாமியாரால் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது. நான் வேணும்னா முத்து மீனா கிட்ட இதை பற்றி பேசட்டுமாமா அப்படின்னு சொல்ல, அம்மா போதுமா, நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன், ஆனால் நீ என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க, உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு பாருமா, நான் கிறிஷை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா. இந்த உண்மையெல்லாம் என் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா நான் அந்த வீட்டில் மருமகளாக மட்டும் இல்லைம்மா, மனோஜுக்கு மனைவியாகவும் இருக்க முடியாது. உன்னை நான் கவனிச்சிக்கிறேம்மா, இப்போதைக்கு கிறிஷை பற்றின உண்மை யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த சமயம் மனோஜ் பார்லருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க ஸ்டாஃபும், ரோஹிணி அப்போவே கிளம்பி போயிட்டாங்களே, இன்னும் வீட்டுக்கு வரலையா, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. பார்லர்லேயே ரோகிணி இல்லை, அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசித்த மனோஜும் மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணேன். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா மனோஜ் தான் ஃபோன் பண்ணுறாரு, நான் ஏதாவது பொய் சொல்லி ஏமாற்றிட்டு உன்னை பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் எங்கே இருக்க, வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்க, ஆமாம் நீ இப்போ எங்கே இருக்க ரோகிணின்னு சொல்ல, பார்லர் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், பார்லரில் வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுறேன், நீ கவலைப்படாமல் இரு மனோஜ் அப்படின்னு சொல்ல, ரோகிணி ஏன் பொய் சொல்கிற, நீ பார்லரில் இல்லைன்னு இப்போ தான் பார்லருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்குள்ளே பார்லருக்கு வந்துட்டியா என்ன, ரோகிணி அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கூட நான் பேசணும்னு சொல்ல, இல்லை மனோஜ் பார்லருக்கு தான் வந்தேன், ஆனால் ஒரு வேலையாக கிளைண்ட்டை பார்க்க வெளியில் கிளம்பிட்டேன். என்ன மனோஜ் நீயும் சந்தேகப்படுறியா, நான் இல்லாதப்ப நீ பார்லருக்குலாம் ஃபோன் பண்ணி நான் இருக்கேன்னா அங்கே தான் வேலை பார்க்குறேனான்னு கேட்டு விசாரிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
நீ சொல்கிறத பார்த்தா தான் என்னை ஏமாத்துற மாதிரி இருக்குது. முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்குடனே அம்மாவை விட்டுட்டு மனோஜ் கூப்பிட்றாருன்னு போனால் அப்புறம் அம்மாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு நினச்ச ரோகிணியும், இல்லை மனோஜ், இன்னைக்கு என்னால் கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக வர முடியாது. வெளியில் நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்ட்டை வேற பார்க்க போகணும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாயிரும். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுகிறேன்னு ஃபோனை உடனே வச்சிடுறாங்க ரோகிணி. ரோகிணி இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டு மனோஜுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ரோகிணி ஏதோ பொய் சொல்லி ஏமாத்துற மாதிரில இருக்குது. இங்கே பார்லரில் ஃபோன் பண்ணி கேட்டால் ரோகிணி அப்போவே கிளம்புனதா சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி கிட்ட விசாரிச்சா சரியா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. பதில் பேசாமல் ஃபோனை வேற வைக்கிறானா. வீட்டுக்கு வர நேரமாகும்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாளே, எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு ஒரு பக்கம் மனோஜும் யோசிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்க ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவையும் கிருஷையும் அங்கே வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு என்ன செய்யனே தெரியாமல் ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கணும்னு மறுபடியும் விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயாவும் மனோஜும் பேசிகிட்டு இருக்க அங்கே ரோகிணி வரதை பார்த்துட்டு மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோகிணி, இவ்வளோ நேரமா எங்கே போயிருந்த? எங்கே போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை வைக்கிற. எனக்கு என்னவோ உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எங்கே போகிற எங்கே வரேன்னு ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீயும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. ஏன் ஏதாவது உண்மையை மறைக்கிறியா? இப்போ எங்கே போயிட்டு வர, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்க ரோகிணி என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. அந்த சமயம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே வர உடனே முத்துவும், ஆமாம் பரலம்மா, நீங்கள் தான் உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. இப்போ எங்கே போயிட்டு வரீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமான்னு கேட்க, என்ன இந்த முத்து என்னவோ நான் எங்கே போயிட்டு வரேன்னு இவர் சொல்கிறத சொல்கிறாரே அப்படின்னு முத்துவையே பார்க்குறாங்க ரோகிணி. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவங்க வேற எங்கேயும் போகல, சீதா வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் அவங்க அம்மாவையும் பையனையும் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கே முத்து ஆதாரத்தெல்லாம் எடுக்கும்போது இங்கே விஜயாவும் மனோஜும், என்னது ரோகிணி அவள் அம்மாவையும் பையனையும் பார்த்துட்டு வராளா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, இந்த முத்துவும் மீனாவும் ஏதோ பொய் சொல்கிறாங்க மனோஜ், நீ நம்பாத மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்லும்போதே மீனா ரொம்ப கோவமா, போதும் ரோகிணி, இனியும் நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்த நாங்கள் யாரும் அதை நம்புறதாகவும் இல்லை, நம்ப தயாராகவும் இல்லை. நீங்கள் பொய் சொல்வீங்கன்னு தெரிஞ்சு தான் ஆதாரத்தோடு வந்திருக்கோம். இனியும் நீங்கள் பொய் சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணி அவங்க அம்மா கிட்ட ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருந்தது, கிறிஷ் கிட்ட பேசிகிட்டு இருந்ததுன்னு எல்லா ஆதாரத்தையும் மனோஜ் கிட்டையும் விஜயா கிட்டையும் காமிக்கிறாங்க. அந்த சமயம் ரூம்லேருந்து வந்த ரவி, இங்கே அண்ணாமலை, ஸ்ருதின்னு எல்லாருமே அதை பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஏமா ரோகிணி, அப்போ இவங்க தான் உன் அம்மாவா, அந்த கிறிஷ் உன் பையனா அப்படின்னு கேட்க பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, முத்துவும் அண்ணாமலை மாமாவும் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, பதில் பேசாமல் நிற்கிறீங்க. அப்போ இந்த ஆதாரத்தில் இருக்கிறது எல்லாம் உண்மை தான். அப்போ நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரீங்க. ஆனால் அதனால தான் மனோஜ் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தீங்களா? அப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னது எல்லாம் பொய். அப்போ நீங்கள் மலேசியாவிலேருந்து வரலை, உங்கள் அம்மா பக்கத்தூரில் தானே இருந்திருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமான நீங்கள் மனோஜோட வாழ்க்கையை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க. உண்மையை சொல்லாமல் ஏமாத்திருக்காங்களே உங்கள் மருமக ரோகிணி அப்படின்னு விஜயாவை பார்த்தோம் இங்கே ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, தனக்கு அம்மா இருக்கிற விஷயத்தையே மறைச்ச இந்த ரோகிணி எப்படி ரொம்ப நல்லவங்களா இருக்க முடியும்? அம்மா இத்தனை நாள் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ரோகிணி உங்கள் பையனையும் உங்களையும் ரொம்ப ஏமாத்திருக்காங்க பார்த்தீங்களா? பணத்துக்காக தானே ஆசைப்பட்டு மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அவங்களுக்குன்னு பெருசாக பணமும் இல்லை, சொத்தும் இல்லை. ஏன் மலேசியாவில் அப்பா இருக்காரு, மாமா இருக்காருன்னு சொன்னது எல்லாமே பொய் தான். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஆதாரத்தோட உண்மையை எல்லாருக்குமே தெரிய வச்சுருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல உடனே விஜயா, அப்போ இத்தனை நாள் நீ ஏமாத்திட்டு இருந்தியா ரோகிணி? இப்போ உங்கள் அம்மாவை தான் பார்த்துட்டு வரியா? உனக்கு ஒரு பையன் இருக்கும்போது எதுக்கு மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன்? இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னை நான் அவ்வளோ நம்பிட்டு இருந்தேனே. உன்கிட்ட இருந்து தான் மீனா நிறைய கற்றுக்கணுன்னு வேற சொன்னேன். ஆனால் நீ ஏமாத்தின மாதிரி என்றைக்கும் மீனா என்னை ஏமாற்றவும் இல்லை, பொய் சொல்லி என்னை தலைகுனிய வச்சதும் கிடையாது. உன்னை நம்பினதுக்கு தான் இன்றைக்கி முத்து மீனா முன்னாடி இப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன். உண்மையை சொல்கிறியா இல்லையா? இல்லைனா நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே மனோஜும் இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு தாம்மா சொன்னேன் இந்த ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, உண்மையெல்லாம் மறைச்சது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை எல்லாம் ஏமாத்திட்டாமா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி மனோஜ் விஜயா கிட்ட சொல்ல ரோகிணியை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு மனோஜ். பதில் பேச முடியாமல் உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன சொல்கிறது? இப்படி என் அம்மாவை பார்க்க போன நான் முத்து மீனா கிட்ட மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அதுவும் அந்த சீதா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன்றது தெரியாமல் அம்மா மேலே உள்ள
உள்ள பாசத்தில் நான் பாட்டுக்கு அங்கே போயிட்டேன். சீதாவால் தான் இந்த உண்மை எல்லாமே வெளியில் வந்திருக்கு. அதனால தான் முத்துவும் மீனாவும் ஆதாரத்தோட வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு அம்மாவும் பக்கத்து ஊரில் தான் இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களே. இனி நான் பொய் சொன்னாலும் இவங்க யாரும் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணியை பற்றின உண்மையை சீதா மூலமாக கண்டுபிடிச்ச முத்துவும் மீனாவும் ஆதாரத்தோட எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய வச்சது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தி மீனாவும் முத்துவும் வெளுத்து வாங்குறாங்க.